ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி கவனத்தை நம்முடைய சகஸ்டாராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வந்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயத்திற்குள் இருக்கும் அனைத்து விதமான மாயைகளும் அறியாமை என்ற இருளும் அகற்றப்பட்டிருக்கிறது. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை அம்மா. தாயே, தங்களின் அன்பை பரிபூரணமாக பெற்றுள்ள நாங்கள் அந்த அன்பை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க கூடிய கருவிகளாக இருக்க தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானத்தில் ஆழ்நிலை தியான நிலையை உணர்வதற்கு தயவு செய்து அனுமதி அளித்து அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்திருந்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो
त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் தோஷங்களையும் எதிர்மறைகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தங்களின் கடல்கள் கரையை சுத்தப்படுத்துவது போல எங்களின் இதயங்களை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். தங்களை போன்ற பொறுமையையும் சகிப்பு தன்மையையும் தயவு செய்து எங்களுக்கும் தந்தருளுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்ய தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் தோஷங்களையும் எதிர்மறைகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களை கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்கள் எங்களை ஆட்கொள்ளாமல் இருக்க தயவு செய்து காத்தருளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற ஆசைகளை அகற்றிவிட்டு தங்களின் தூய விருப்பத்தை எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள்.
தாயே, எங்களின் கவனத்தை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை இடா நாடியிலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरों गणादीन् पूर्वमुच्चार्य वर्ण
अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः निर्मल निश्चल मर्म மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயி, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் ஆகாய மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாயி, நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவித்து மகிழ்பவரும் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு நாங்கள் சம நிலையில் இருக்கவும் எங்களின் ஆத்மாவை உணர்ந்த உண்மையான நபர்களாக இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சம நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம்
சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனத்தை மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, பரிணாம வளர்ச்சியின் காரணமாக இந்த மனித பிறவியில் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை அளித்துள்ளீர்கள். நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்த நிலையில் சமநிலையில் இருக்கவும் அமைதியான ஆனந்தமான நிலையில் நாங்கள் எங்களுள் உணரவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நமது கவனத்தை நம்முடைய நடு நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது கவனத்தை மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக எங்களின் மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடும் பக்தியோடும் வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பவர்களாக மாற்றுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் தங்களின் கவனத்திற்கு தகுதியுடையவர்களாக இருக்க அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை அகற்றிவிட்டு ஸ்ரீ கணேசரின் ஞானத்தையும் அவரின் பாகுபாடு அறியும் குணத்தையும் தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். ஸ்ரீ கார்த்திகேயரின் தத்துவமும் எங்களுள் நிலைத்திருக்கவும் அதன் மூலம் அவரின் பணிவும் அவரின் விவேகமும் எங்களுள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். ஸ்ரீ கணேஷா, தயவு செய்து எங்கள் மீது அன்பு, கருணை மற்றும் மன்னித்தல் குணத்தை நிலைநிறுத்துங்கள். அதன் மூலம் எங்களுள் உங்களை வெளிப்படுத்துங்கள்.
எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான பாசாங்குத்தனமான காரியங்களும் தவறான எண்ணங்களும் எங்களுள் இருந்து அகன்று போகட்டும். தங்களின் தூய்மையான ஞானம் எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களின் ஆத்மாவை நாங்கள் உணர தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது கவனத்தை மெதுவாக நம்முடைய இடது இதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைப்போம். தாயி ஸ்ரீ சிவ பார்வதியாக எங்களின் இதய சக்கரத்தில் வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் பக்தியோடு வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயி ஸ்ரீ சிவனாக வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்கான அன்பு தத்துவத்தை உணர வைத்து அதன் மூலம் நாங்கள் அன்பு செலுத்தும் கருவிகளாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. ஸ்ரீ சிவனாக இருக்கும் தங்களிடத்தில் எங்களின் பிரார்த்தனை. தாயி எங்களின் கைகளாலோ அல்லது கால்களாலோ செய்யப்பட்ட அல்லது உடலால் உருவாக்கப்பட்ட அனைத்து தவறான செயல்களையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாயி எங்களின் காதுகளாலோ அல்லது கண்களாலோ மனதாலோ செய்யப்பட்ட அல்லது செய்யப்படாத எல்லா தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாயி இரக்கத்தின் சமுத்திரமான தாங்கள் எப்பொழுதும் எங்களை மன்னித்து எங்கள் மீது அன்பு செலுத்தி அதன் மூலம் நாங்கள் எங்களின் ஆத்மாவின் நிலையை உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயி நாங்கள் இந்த மனமோ புத்தியோ அகங்காரமோ சிந்தனையோ அல்ல. தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். தாயி நாங்கள் இந்த மனித பிறவியின் எவ்வித வாழ்க்கை நிலையிலும் ஒன்றிணைந்த நிலையில் இல்லாமல் மனித குணங்களுக்கும் அப்பாற்பட்ட இறைவனோடு இணைந்த நிலையில் நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை நம்முடைய இடது இதய சக்கரத்திலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மந்திரம் ஸ்ரீ ஆத்மா பரமாத்மா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆத்மா பரமாத்மா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நமது வலது கையை இதயத்தில் வைத்து அழுத்தாமல் சிறிது அப்படி அதிலிருந்து தள்ளி வைத்து கவனம் வைத்து நம்ம தியானத்தில் இருக்கும்போது கவனிச்சிங்கன்னா நன்றாக அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் நமது இதயத்திலிருந்து வெளிப்படுவதும் அதே நிலையில் நம்மளுடைய சகஸ்ராராவிலும் குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் வெளிப்பட்டு நமக்குள் ஒரு அமைதியை நிலைநாட்ட பெறுவதையும் உணர முடியும். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். தாய், எங்களுக்குள் நித்திய ஆனந்தமும் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையையும் சந்தேகமில்லாத நிலையையும் தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. எங்களுக்குள் சித்தானந்த ரூபத்தின் சிவோக வடிவத்தை நிலைநிறுத்தி அதன் மூலம் நாங்கள் அமைதியான ஆனந்தமான ஆழ்நிலை தியான நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ நிர்மலாத்மா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மலாத்மா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நமது இதே தியான நிலையில் அர்கலா ஸ்தோத்திரத்தை கேட்டு ஆழ்நிலை தியான நிலையில் நாம் செல்வோம். अथार्गलास्तोत्रम्। ॐ अस्य श्री अर्गलास्तोत्रमन्त्रस्य विष्णुर्ऋषिः अनुष्टुप् छन्दः श्रीमहालक्ष्मीर्देवता श्रीजगदम्बाप्रीतये सप्तशतीपाठाङ्गत्वेन जपे विनियोगः। ॐ नमश्चण्डिकायै। मार्कण्डेय उवाच ॐ जयन्ती मङ्गलाकाली भद्रकाली कपालिनी दुर्गा क्षमा शिवा धात्री स्वाहा स्वधा नमोऽस्तु ते। जयत्वं देवी चामुण्डे जय भूतार्तिहारिणि जय सर्वगते देवी कालरात्रि नमोऽस्तु ते। मधुकैटभविद्राविविधातृवरदे नमः। रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि। महिषासुरनिर्णाशि भक्तानां सुखदे नमः। रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि। रक्तबीजवधे देवी चण्डमुण्डविनाशिनि रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि।
शुम्भस्यैव निशुम्भस्य धूम्राक्षस्य च मर्दिनि रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि वन्दिताङ्घ्रियुगे देवि सर्वसौभाग्यदायिनि रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि अचिन्त्यरूपचरिते सर्वशत्रुविनाशिनि रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि न तेभ्यः सर्वदा भक्त्या चण्डिके दुरितापहे रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि स्तुवद्भ्यो भक्तिपूर्वं त्वां चण्डिके व्याधिनाशिनि रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि चण्डिके सततं ये त्वामर्चयन्तीह भक्तितः रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि देहि सौभाग्यमारोग्यं देहि मे परमं सुखं रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि विधेहि द्विषतां नाशं विधेहि बलमुच्चकैः रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि विधेहि देवि कल्याणं विधेहि परमां श्रियं रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि सुरासुरशिरोरत्ननिर्घृष्टचरणेऽम्बिके रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि विद्यावन्तं यशस्वन्तं लक्ष्मीवन्तं जनं कुरु रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि प्रचण्डदैत्यदर्पग्ने चण्डिके प्रणताय मे रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि चतुर्भुजे चतुर्वक्त्रसंस्तुते परमेश्वरि रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि कृष्णेन संस्तुते देवि शश्वद्भक्त्या सदाम्बिके रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि हिमाचलसुतानाथ संस्तुते परमेश्वरि रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि इन्द्राणीपतिसद्भावपूजिते परमेश्वरि रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि देवि प्रचण्डदोर्दण्डदैत्यदर्पविनाशिनि रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि देवि भक्तजनोद्दामदत्तानन्दोदयेऽम्बिके रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो जहि पत्नीं मनोरमां देहि मनोवृत्तानुसारिणीं तारिणीं दुर्गसंसारसागरस्य कुलोद्भवाम् इदं स्तोत्रं पठित्वा तु महास्तोत्रं पठेन्नरः स तु सप्तशतीसङ्ख्यावरमाप्नोति सम्पदाम् ॐ इति देव्या अर्गलास्तोत्रं सम्पूर्णम् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ஆயிரத்தி 983 குரு பூஜையில் அன்னையின் சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். Now, for example, the incarnation is the bhokta, is the enjoyer. He is the enjoyer of everything. Many people say, I have created
Now we have a carpet here from Turkey. These carpets were created by Turkish peoples some time back for an incarnation to see. So the Uttamara Pragya will bring it round in such a way that at least I see it. Or I have it. So that their souls will be blessed. So that they feel nice. Like Michelangelo has made that not for popes, I can tell you. And not for all the rubbish people who go there. Neither Blake did all that work for the useless people who want to go and see nude artists. It was all done for the incarnation to see. That's the way they are blessed the most. Because they are beyond. Nothing touches them. Nothing is important. But it's not rational or anything that they have trained themselves. But it is automatically like. Like Sri Krishna had to marry 16,000 women. Can you imagine? In those days of monogamy, he would be prosecuted 100 times. The reason was he has 16,000 powers. And he was to be born with those 16,000 powers on this earth. And 5 elements became his queens. He had to do some justification to have them around. And as I have now Sahajogis whom I have given realization. So automatically I am your mother is established. But for him there was no way out but to marry his 16,000 powers. And so he married. But he was never married. He was a bachelor out and out all his life. Because he is Yogeshwara and he is a brahmachari. Who can marry him? So for them, all these worldly things are just a drama, has no meaning at all. It's just a drama. A person who is not an incarnation should not try to be. That's not the right of a human being. Like a policeman standing on the road, if he puts his hands right, left, we follow it. But you ask some madman to go and stand there, he'll be arrested. So for normal people, even you are a guru, you shouldn't allow them to touch your feet. Only an incarnation's feet must be touched. And nobody else's feet must be touched. Of course, in Samayachar, like as we have in India, the custom to touch the feet of the father. But because the father is a representative of the father in you, that's what the mother. But that's symbolic. But in reality, you are not to surrender yourself to anybody else but to an incarnation. Also, if there's a teacher in your any art or in any way, your master, you must touch his feet. Even to take his name, you have to pull your ears. But nobody who is a human being should touch your feet, especially the Sahajogis should not. Nobody should ask anyone to touch your feet. As an elder you may. That's a different point, but not as a guru. It's a very dangerous thing. Once you start it, you know what it happens with so many. They are just gone out of surgery. So to develop the guru principle within you, first of all, you must develop yourself fully. Now, how to develop yourself for Guru principle, one must see. We have got the 10 principles within you, as I told you before, and we should develop these all 10 principles in such a way
that we stand out from others. Yesterday, as I told you, that when we do Dhyan, Dharana and Samadhi and achieve the blessings of the Rutambhara Pragya, then put that whole thing onto different areas as called as Desh or Bhumi. How you spend them is the point, is through mantras. Cleanse it through mantras. Cleanse it through your attention. Every day you must know which chakra to be cleared up. You must know about yourself, where is the problem, how it is to be cleansed, how we have to clear it out. Do not take it for granted. Many people who have got, say, left-sided problem, you will just bring them lemon and chilies and think our mother has done the job. I can only do the job temporarily. But if there's a vacuum, again you'll suck in. See, the vacuums within you feel hungry again to have some more. So to take out that vacuum is your job, and for that you have to religiously get after all your defects. That's the most important thing for all of you. And try to put full attention to all these different deshas. It's the nations they are called as. And once you have cleared it, it is enlightened, it is full of light, then you call it Pradesh. Means the Desha has been enlightened. Once that has achieved, then you have reached a point you can become a Guru. But still you are not a Sadguru. To become the Sadguru, you must achieve the state of Atita. The Atita state is such that a person who is not a good man will tremble before you. A man who is a liar, who has cheated others, will lose his tongue. A man who has adulterous eyes, who is a man without no control, without any control over his mind as far as the women are concerned or men are concerned, such a person will have shaking in his eyes. Some of them will shake. Those who have been possessed will be shaking. They will be all exposed before the light of a Sadguru. When you achieve that, you don't have to fight them. They will themselves be exposed, and you don't have to do anything about it. One day I was told that there is a servant, lady servant, who is a very possessed person in the family. So I said, get rid of her. I went to the airport. On my way, I stopped at that house. And the maid servant just walked in, you see. And there was a big gutter flowing. I mean, not a gutter, but an open sort of a thing. And she saw me and she fell in that. I said, oh God. So I told the driver to take the car a little ahead. And she fell in. It happens. I was traveling by plane one day, and a gentleman in front started just jumping. So Sir Yogi asked, are you from TM? He said, how do you know? He said, we know. So I sat back. It may be they may all have, a day may come when they might start jumping like that. Or a pilot might start jumping. It's a big problem for me. Even the lights. You enter into any church and suddenly you find all the lights going up like that. Even in big banquets, I find when I'm sitting there, and suddenly everybody comes and sit down, and all their booths come round, they start jumping, and then people start looking, what's happening? Is there fire on? So many things can happen like that. There was a gentleman very much possessed,
in a war, and we were going to a ship, and there was a little platform on which we had to first jump. And the platform started going like this, like that, and the fellow didn't know what to do with it. He didn't understand why it was doing so. So, when you reach that state, you don't have to argue or do anything. Even if you lift your eye, it happens that the person gets into problems. Or there could be some ego-oriented people, they'll melt down. First you have to do the drama of a guru. Dress up in a way which is simple. You have to behave in a way which is very gentle, because you have to attract them. Come along, come along, come along. That's advertising department. And once it is done, that drama is done, it can be exposed very soon. They'll find you out that you are no good. You are just a dramatist. Once that drama has been done, then very cleverly you can bring out your real self before them. So first you don't show them that you are a real hard taskmaster. Never. First use all your sweet qualities. The more they are difficult, the more I am gentle with them. Then they come inside. Then you put to the mill and you can cure them. First prepare. First of all, sometimes they are so frightened. They are so nervous. They are so upset. Sometimes too much of ego. So be gentle. Gradually they strengthen themselves also in your company. And then, even if you hit them, they are all right. That's how it has to be done, very cleverly. And if you see the way I manage my Gurudam, you can also manage. But the key to Guru is patience, a complete patience and complete dependence on God Almighty. That's the key, complete patience. First you tell them that this should be such, but they will not accept. They'll argue. How, why, this, that. All right, go ahead. Then they'll come back with a black eye. Or they may come back with a punched nose. Then you said, all right, I'll soothe it down. You soothe it down. And then tell them. So is the wisdom, the discretion of Yogeshwara you should have. How to deal with people is very important. Why I say Yogeshwara? Because at the Guru stage, you have to give it on a collective level. Individual level finishes and you jump into collective once you start becoming a Guru. So all these methods, which I explained the other day to Modi, you can understand that the 10 of your problems at the void, once solved, you solve the 16 problems of the vision. And once 16 problems are crossed, you come to Agya. And at the Agya Chakra, there is such a tremendous sacrifice. Without feeling the sacrifice is awaiting. And one has to see what you can sacrifice in that Atita state, because you don't sacrifice anything. Everything is already sacrificed. What is there to sacrifice? And such a state should be achieved by realizing that you are realized souls, you are not ordinary people. And you cannot have ordinary, mundane types of rules and regulations. Like Yama Niyama. The Niyamas are for yourself, Yamas for others. Nothing. There should be absolute truth with it.
So much so that you should manifest them. And all these truths have powers. By every truth that is within you established, you don't have to do anything, they work out themselves. So first of all, you must get your chakras all right. On the chakras, you must put your attention. After the samadhi state, you will start opening them out properly. Clear them out. Know what are the chakras that are bad. I've seen people who have very bad few chakras and many good chakras, but they will be only enjoying the good chakras and will not worry about the bad ones. Pay attention to your bad chakras. Cleanse them, cleanse them. Put all your attention to that. Put the attention of the God, of the deity whom you worship. And you get the complete manifestation of their power within yourself. So clear all the chakras, all the pradeshas to be established, and after the establishment of the pradeshas, you have to establish the rapport with others on the collective level. Then a state where you become a complete spirit at Agya Chakra. It's the easiest in Sahaja Yoga, and I have told you the reason, because you are such fortunate people. The easiest of easiest is Sahaja Yoga. The essence of Sahaja Yoga, that is the easiest thing to do. And that is why you should take full advantage of that easiest method made easy. Absolutely for you. This is the blessing of Guru Puja for you, that you all should become gurus by next year. Just you have to dedicate and say today in your heart to promise me, in your heart that Mother, not we'll try but we will be. And thrice you should say we will be, we will be. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், எங்களின் தியான நிலையில் எங்களின் குரு தத்துவம் மேம்படுத்தப்படுவதற்கு தாங்கள் அருளாசி வழங்கியமைக்கும் எங்களின் கோடானு கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.